இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1ல் வந்து நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட டீப்பாக கொஞ்சம் இதோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன போடணுன்னா, நீங்கள் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுறீங்க ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வரோன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு டோட்டல் debtors account, third வந்து உங்களுக்கு total creditors account, fourth வந்து உங்களுக்கு final account. final accountல வந்து நீங்க trading போடுவீங்க, profit and loss போடுவீங்க account, அதுக்கப்புறம் balance sheet போடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் ட்ரேடிங் பற்றி நீங்கள் வந்து 11th கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸை படிச்சிருப்பீங்க, பேலன்ஸ் ஷீட்டோ படிச்சிருப்பீங்க. ஓகே, பட் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு இங்கே ரீகால் பண்ண வச்சிடுறேன். ஓகே, ட்ரேடிங்னா என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னது, பேலன்ஸ் ஷீட்னா என்னது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இதில் வந்து நம்ம ஓப்பனிங் இல்லை க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். பட் நம்ம இங்கே வந்து கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அண்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸில் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்படி சப்போஸ் உங்களோட கொஷினில் வந்து இதெல்லாம் ஐட்டம்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட் போடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரேடிங் பார்க்கலாம். ட்ரேடிங்னா என்னதுன்ட்டு. ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து பாருங்கள். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடுவீங்கன்னா, ரெண்டு பக்கமும் போடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஓகேங்களா? எப்படி ஹெட்டிங் எழுதுவீங்கன்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இங்கே ட்ரேடிங்கில் என்ன தான் வரும் உங்களுக்கு. ஓகே, என்ன ஐட்டம்ஸ்லாம் வரும்னா, இப்போ உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க. ஓகே, எனி ப்ராடக்ட் நீங்கள் செய்கிறீங்க, அந்த செய்கிறதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுலாம் எல்லாமே, இன்டைரக்ட் எழுதியிருக்கேன். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகிறது எல்லாமே எங்கே வரும்னா, டெபிட் சைடு, உங்கள் லெஃப்ட் சைடு வரும். ஓகே, டைரக்ட் இன்கம்லாம் உங்களுக்கு தட் இஸ் உங்களுக்கு ரைட் சைடில் வரும், கிரெடிட் சைடில் வரும். சரிங்களா? ட்ரேடிங்கில் என்ன இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் இங்கே வரும், டைரக்ட் இன்கம்லாம் இந்த பக்கம் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் இன்கம், அதெல்லாம் உங்களுக்கு ஐட்டம்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் தான் இங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் வரும், உங்களுக்கு பர்ச்சேஸ் வரும். பர்ச்சேஸில் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் வரும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிரெடிட் பர்ச்சேஸ் அந்த அமௌண்ட் தான் நம்ம இங்கே எழுதுவோம். சரிங்களா? கேஷ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா நோ ப்ராப்ளம், கொடுத்துருந்தாங்க எழுதிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்வர்ட் இருக்குது. ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்னது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி தட் இஸ் உங்களோட டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட்? தட் இஸ் டெப்டார்ஸ் இல்லை, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் சொல்லியிருந்தேன் வாட் யூ மீன் பை ரிட்டர்ன் அவுட்வர்ட். மீன்ஸ் அந்த பொருள் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கொடுத்துட்டீங்க, ரிட்டர்னில் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், இங்கே டு வேஜஸ்னால் என்ன, ஏன் இங்கே வருது, ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்கன்னா என்ன, உங்களுக்கு எம்ப்ளாயி வேணும். கரெக்டுங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தாகணும், டெய்லி வேஜஸ் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் செய்கிறீங்க, கேரேஜ் இன்வர்ட். ஸோ அதுக்காக உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஐட்டம்ஸ் வந்திருக்கு. அது ப்ராடக்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஐட்டம்ஸ் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன வருது பாருங்கள், பை சேல்ஸ். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, கேஷில் பண்ணுறீங்கன்னா கேஷில் அமௌண்ட் வந்துடும், கிரெடிட்டில் பண்ணுறீங்கன்னா கிரெடிட்டில் வந்துடும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் இதை உங்களோட டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிப்பீங்க இதை. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், லெஸ் என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன் இன்வர்ட். ஓகே, யாரோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா தான் வந்துச்சு, அந்த உங்ககிட்டே வந்துடுச்சு இன்வர்ட். ஓகே, ரிட்டர்ன் இன்வர்ட். அப்புறம் வந்து பாருங்கள், இங்கே பை க்ளோசிங் ஸ்டாக் இல்லைனா ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது ரெண்டுத்துலையும். ஓகேங்களா? இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து, தட் இஸ் உங்களோட எண்டிங் அமௌண்ட் இருக்கும், கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்து இங்கே தூக்கி எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்ட் வந்து, ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக லாஸில் போகுதா இல்லை ப்ராஃபிட்டில் போகுதான்ட்டு. சரிங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமௌண்ட்டை வந்து டோட்டல் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஜாஸ்தி வந்ததுன்னா
இட் மீன்ஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஏன்னா இந்த பக்கம் கம்மியாக இருக்கும், அப்போனா அது ப்ராஃபிட்டில் போகுது உங்கள் பிஸ்னஸ். அப்படி இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, அப்போ அது வந்து லாஸில் போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, பாதி வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் போகும், பாதி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போகும். ஸோ பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெட்டார் சைடில் அண்ட் கிரெடிட் சைடில் பார்த்தீங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகே, இந்த பக்கம் இன்டைரக்ட் இன்கம். ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னதுன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அதுக்கு இல்லாமல் அதோட ரிலேட்டடாக இருக்காது இது, பட் இருக்கும், ரிலேட் தான் இருக்கும், பட் வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அதுக்கு இருக்காது இது. ஓகேங்களா? பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட்வர்டைஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அப்போ அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், நம்ம வந்து சேலரி இருக்குது. ஓகேங்களா? சேலரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அங்கே எம்ப்ளாயி நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அவனுக்கும் சேலரி நீங்கள் மந்த்லி கொடுத்து ஆகணும். பட் வேஜஸ் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க, அந்த மேனுஃபேக்சர் அவனே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஸோ அவனுக்கு நீங்கள் வேஜஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? சில டைம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம், கொஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்க, வேஜஸ் அண்ட் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சேலரி அண்ட் வேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே கன்ஃபியூஸ் ஆகுவீங்க, எந்த ஐட்டம் எங்கே போடுறதுன்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வேஜஸ் வருதுன்னா, அப்புறம் சேலரி வருதுன்னா, அப்போ நீங்கள் வந்து இதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடணும். சரிங்களா? அப்படி சப்போஸ் சேலரி ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் வேஜஸ் வருதுன்னா, அப்போ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? இதான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம எங்கே பார்த்தோம், டிஸ்கவுண்ட் அலவுட் யார் பண்ணுவா, டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அவங்க தான் டிஸ்கவுண்ட் அலவுட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் யார், அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, உங்களுக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் வேல என்ன ஆயிடுச்சு, இன்கமாக ஆயிடுச்சு. அது அதேமாதிரி கமிஷன் ரிசீவ்டு இன்டைரக்ட் வேல உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே டிஸ்கவுண்ட் அலவுட் பார்த்தாச்சு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இல்லைனா நம்ம அதை என்ன சொல்லலாம், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தட் இஸ் செலவாகுது, சின்ன சின்ன செலவுலாம், அது எல்லாமே இங்கே தான் வரும். ஓகே, அப்புறம் வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்லாம் என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு அந்த தட் இஸ் உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அது டே டு டே டெய்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும். இப்போ நம்ம பாருங்கள், வீட்டில் கூட கிச்சனில் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லா சாமானும் வாங்கினா கூட என்ன ஆகும், அப்போ கூட நம்மளுக்கு காசு வந்து போயிட்டே இருக்கும், அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். சரிங்களா? ஆஃபீஸில் கூட என்ன ஆகும், சில ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், டு டிப்ரிஷியேட் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட்லாம் என்னது, ஃபிக்ஸ்ட் அசெட் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னதுன்ட்டு? ஸோ ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்னதுன்னா, உங்களோட லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, இல்லைனா உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம், நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்னிச்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்டில் வரும். ஸோ அதோட விலை என்ன ஆகுது, பிளான்ட் நீங்கள் மிஷின் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அதோட வந்து டிப்ரிஷியேட் ஆகும், அதோட விலை வந்து போக போக கம்மியாகிட்டே போகும். அதேமாதிரி ஃபர்னிச்சரோடது என்ன ஆகும், விலை போக போக இயர் பை இயர் உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாகிட்டே இருக்கும். அதை டிப்ரிஷியேட் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் பாருங்கள், அட்வர்டைசிங். ஓகே, அதுவும் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அண்ட் ரிசர்வ் ஆன் டெட்டார்ஸ். அப்படின்னா என்னதுன்னு ஃபஸ்ட் இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ பாருங்கள், ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்தோம், டெட்டார்ஸ் பார்த்தோம், ரைட்? டெட்டார்ஸோட நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ தெரியலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டெட்டார்ஸில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆக்சுவலி கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவீங்க, ரைட்? கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? பட் நீங்கள் வந்து 1 lakh கிட்ட என்ன பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது 95% வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிகவர் ஆகிடும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? ரிகவர் ஆகிடும். ஆனால் 5% என்ன இருக்குது, டவுட்டாக இருக்குது உங்களுக்கு, ரிகவர் ஆகாதுன்ட்டு. ஓகே, ரிகவர் ஆகாது. ஓகே
ஓகே, அந்த 5% வந்து நீங்கள் இந்த பர்சன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களோட தட் இஸ் பிஸ்னஸோட ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸில் தான் இந்த பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, மேபி அந்த பர்சன் வந்து கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, ஸோ அந்த டவுட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேங்களா, அந்த டவுட் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது வந்து ஒரு லாஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு. ஓகேங்களா, அதை கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, உங்கள் அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணணும், ரெக்கார்டிங் பண்ணி ஆகணும். இது வந்து என்ன இருக்குன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல், இதெல்லாம் அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் பேஸில் தான் இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. பட் ஆனால் ஒன்று, ஃப்யூச்சரில் ஆகிற இன்கம்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, பட் ஃப்யூச்சரில் ஆகிற லாஸஸ் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டே எழுதிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு இது வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ, ஸோ அதனால இதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றணும், நம்ம பிஸ்னஸை நம்ம காப்பாற்றணும். சரிங்களா, ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த 5% என்ன இருக்கும் அந்த பிஸ்னஸ் பார்த்து நம்ம பர்சன்டேஜ் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த லாஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, அதுதான் இங்கே இருக்குது டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகேங்களா, டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி. சரிங்களா, வருமா வராதா டவுட்டாக இருக்கும், இன்னொன்று கன்ஃபார்ம் ஆகலை இந்த இடத்துல, ஆனால் டவுட்டாக இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த லாஸஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே எழுதிடுவோம். ஓகேங்களா, பட் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எதில் பண்ணுவோம்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவோம் நம்ம இது. ஓகேங்களா, லெஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு 5% கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இங்கே வர ஒரு பர்சன்டேஜ் அதுதான் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம காட்டுறோம். சரிங்களா, சம்ஸ் போட சொல்ல இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேலரிஸ். ஓகே, கேரேஜ் ஆன் சேல்ஸ், அப்புறம் கேரேஜ் அவுட்வர்ட். ஓகே, ஏதாவது நீங்கள் சாமான் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, வேறு கம்பெனிங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க குட்ஸு. ஓகேங்களா, அதெல்லாம் இங்கே வந்துடும். அப்புறம் வந்து ஆஃபீஸ் ரெண்ட் ஆகிடுச்சு, ரெண்ட் பெய்டு. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இருக்குது, உங்களுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே, ஆனால் அது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. பட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வருதோ அதை நான் இங்கே காட்டிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இந்த பக்கம் கம்மியாக இருக்கணும் எப்போவுமே. ஓகேங்க, அப்போ தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வரும். ஸோ நெட் ப்ராஃபிட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் போடணும் நம்ம. ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பக்கம் உங்களுக்கு லைபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு அசெட் இருக்கும். இதில் டெபிட் கிரெடிட்னு எழுத மாட்டோம் நம்ம. ஹெட்டிங்கில் என்ன எழுதுவோம், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன். ஸோ டேட் எழுதிடுவோம் நம்ம, லாஸ்ட் டேட்டு அந்த பிஸ்னஸோட டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அக்கௌண்டிங் பீரியட், அந்த டேட் எழுதுறோம் நம்ம இங்கே. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன எழுதுவோம், லைபிலிட்டி சைடில் உங்களுக்கு கேபிட்டல் வரும், அதில் நீங்கள் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க, லெஸ் ட்ராயிங் பண்ணுவீங்க, ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் பண்ணுவீங்க இங்கே அந்த இடத்துல. ஓகேங்களா, அப்புறம் என்ன இருக்கீங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது, இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் பேங்க் லோன் இருக்குது, அண்ட் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கூட இங்கே வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னது, உங்கள் பிஸ்னஸ் வந்து ஜீரோவில் போயிட்டுருக்கு, பட் நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எக்ஸஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அமௌண்ட்டை. ஓகேங்களா, பட் அதுக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும் இதுக்கும். சரிங்களா, கொடுப்பாங்க பேங்க் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இன் ட்ரேட், இது கூட இங்கே தான் வரும். ஓகேங்களா, அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், இல்லை கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இல்லை கேஷ் அட் பேங்க், இங்கே தான் வரும். ஓகேங்களா, அப்புறம் பாருங்கள் பில்ஸ் ரிசீவபிள் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இதில் லெஸ் பண்ணுவோம் நம்ம டிப்ரிஷியேஷன். மிஷினரி கூட நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே, டிப்ரிஷியேட்னு எழுதுவோம் இதை நம்ம. ஓகேங்களா, இப்படி எழுதணும் நம்ம. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, டிப்ரிஷியேட் பண்ணோம், இது பண்ணால் உங்களுக்கு இந்த பக்கம் எழுதுவீங்க. இந்த அமௌண்ட் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் தூக்கி எழுதுவீங்க இதை. அதேமாதிரி பாருங்கள் இங்கே மிஷினரி கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி இங்கே அமௌண்ட்டு லெஸ் டிப்ரிஷியேட் பண்ணோம். இந்த அமௌண்ட் தான் நீங்கள் எங்கே போடுறீங்க, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போடுவீங்க. அதேமாதிரி பாருங்கள் டெட்டாஸ் இருக்குது உங்களுக்கு, ஸோ லெஸ் டிப்ரிஷியேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதில் டவுட்ஃபுல் டெட்ஸ் இல்லைனா பேட் டெட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் பேட் டெட்ஸ் இல்லை டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே ஈஸி இந்த கான்செப்ட். ஒழுங்காக புரிஞ்சுன்னா உங்கள் கொஷின்ஸ் ரொம்ப சூப்பராக போடலாம் நீங்கள். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதில்.